போன வாரம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லைட்டும் கட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா லைட் டைம் ஹை வரையும் வருவான். கட் பண்ணுவானா இல்லையா அப்படின்னு புதன் வியாழன்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த லெவலில் இன்னும் ரேலி இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் 1000 பாயிண்ட் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 26,300 வரையும் ரேலி போவோம். அந்த லெவலில் இருந்து மறுபடியும் போவானா இல்லையான்னு அந்த லெவல் டச் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதை ஸ்டாப்லஸ்னா 24,700 ஸ்டாப்லஸாக வச்சு நீங்கள் லாங் ஹோல்டே பண்ணலாம். ஒரு 3 நாள் ஹோல்ட் பண்ணலாம். பக்கா ப்ராஃபிட் வரும். லாங் ரேலி இருக்குது. பேங்க் நிஃப்டி 58,000 வரையும் ஒரு ரேலி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 58ங்கிறது 58 to 59 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் நிஃப்டியும் பழைய லைட்டும் ஹையை டச் பண்ணுவோம், அதை கிராஸ் பண்ணுவோம் இல்லையான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கோல்டும் சில்வரும் லைட்டும் ஹையை கட் பண்ணி ட்ரேட் ஆகும் போவோம். இந்த வாரத்திலேயே நடக்கும். லைட்டும் ஹையை கட் பண்ணி நடக்கும் கோல்டும் சில்வரும். 24 கேரட் பார்த்தீங்கன்னா 1 லேக்கை கிராஸ் பண்ணி காட்டுவோம். 24 கேரட் 1 லேக்கை கிராஸ் பண்ணி காட்டுவோம். கூடையில் சின்ன சின்ன அப்படியே அப்சைடு போவோம். நேச்சுரல்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்சைடில் அப்படியே அப்சைடில் போவோம். ஒரு 3 டேஸ்க்கு அப்படியே ஸ்மால் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் நல்ல ஒரு அப்சைட் இருக்கு. பக்கா அப்சைட் இருக்கு. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான பக்கா அப்டேட்டு. பக்கா லாங் போங்க, பக்கா ப்ராஃபிட் பண்ணலாம், செம்மையா ப்ராஃபிட் பண்ணலாம்.